ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 312வது நாமாவளியாக ஓம் ஜெகத்கர்த்ரே நமஹ. முருகப்பெருமான இந்த உலகத்தை ஆக்கியவருக்கு, உண்டாக்கியவருக்கு, இந்த உலகத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. கர்த்தா அப்படின்னாலே செய்பவன், காரணமாக உள்ளவன் அர்த்தம். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர் பரமேஸ்வரன். அதனால தான் அவருக்கு பேரே காரணீஸ்வரர்னு பேர். நம்ம பார்க்குற அத்தனை பொருளுக்கும் ஆதாரமாகவும், அத்தனையும் இயக்கக்கூடியவராகவும், எல்லாத்துக்கும் உடையவராகவும் இறைவன் மட்டும் இருக்கார். அதனால தான் இறைவனை அடியார்களெல்லாம் அப்படி அழகாக வர்ணித்து வாழ்த்துறார். இறைவனை வாழ்த்தணுமா அப்படின்னா, இறைவனை வாழ்த்த அந்த சக்தியானது நம்மக்கிட்டேருந்து வெளிப்படும். அப்படி இறைவனை போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இறைவனை எவ்வளோக்கெவ்வளோ வாழ்த்துறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுடைய மனசில் அந்த இறை சக்தியானது வெளிப்பட்டும். அப்போ சுவாமி எங்கும் இருக்கார், நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கார். ஆனால் அந்த இறை சக்தியை நம்ம வணங்க அதுக்கான சக்திகள் எல்லாம் நம்மக்கிட்ட வெளிப்படும். அதை அடியார்கள்லாம் அழகாக வர்ணிக்கிறார். அப்பர சுவாமிகள் சொல்லும்பொழுது, அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொல்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன் இறைவன். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை தான் இந்த உலகத்துக்கே கர்த்தாவாக, உலகத்துக்கே காரணீஸ்வரராக, இந்த உலகத்தையே உண்டு பண்ணியவராக இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஜெகத்கர்த்ரே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.